ஹாய் கைஸ், திஸ் இஸ் பிளாக் ஷர்ட் ரிவ்யூ வித் அருண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மோகன்ஜி இயக்கத்தில் வெளிவந்திருக்க திரௌபதி 2. இந்த படத்தோட கதையை பற்றி பார்ப்போம். முகலாயர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் பல மன்னர்கள் எதிர்த்தாங்க. அப்படி எதிர்த்த மன்னர்களோட பசங்களை முகலாயர்கள் சிறைப்பிடிச்சிட்டாங்க. அப்படி சிறைப்பிடிச்ச ஒரு மன்னரோட பையனை இந்த காடவராயன்ற மன்னர் மீட்கிறதுக்காக போராடுறாரு. இதே சமயம் முகலாயர்கள் தமிழ்நாட்டை பிடிக்கிறதுக்காக கட்டாய மதம் மாற்றம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க எப்படிலாம் கொடுமைப்படுத்தி இந்துக்களை முஸ்லீமை கன்வெர்ட் பண்ணாங்க. காடவராயன் மன்னர் அந்த பையனை மீட்டாரா இல்லையா, அதான் இந்த படத்தோட கதை. எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வரலாறு தான். ஆனால் இவங்க வரலாறை ஒரு படமாக எடுக்காமல் பாடமாக எடுத்து வச்சுருக்காங்க. முகலாயர்கள் நிறைய கொடுமைப்படுத்தினாங்க. ஆனால் இவங்க ஸ்பெசிஃபிக்காக எப்படி மதம் மாற்றினாங்க அதை மட்டும் எடுத்து படம் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. திரௌபதி 1 மாதிரியே இதுலேயும் மண்ணு பொண்ணு அது பின்னாடியே இந்த ஸ்டோரி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு ராஜா காலத்து கதைனாவே அந்த கதைக்கு ஒரு வெயிட்டு அந்த படத்தில் நடக்கிற போர் தான். ஒரு போரில் யானைப்படை, குதிரைப்படை, சிப்பாய் படைன்னு எல்லா படையும் வச்சு சண்டை போடுற மாதிரி இருக்கணும். ஆனால் இவங்க 1-to-1 ஃபைட் வச்சுருக்காங்க. இது கம்மி பட்ஜெட்டில் எடுத்த மூவி தான். ஆனால் அதுக்குன்னு இப்படியா? இவங்களுக்கு இந்த படத்தில் இருக்க பெரும் பிரச்சனையே பட்ஜெட் தான். இந்த பட்ஜெட்டை வச்சு ஸ்க்ரீன் பிளேக்கு செலவு பண்ணுறதா இல்லை ஸ்க்ரீனில் ஆளுங்களை இன்க்ரீஸ் பண்ணுறதான்னு இவங்களுக்கு தெரியலை. ஒரு சீனில் ஆளுங்க அதிகமாக காட்டினாங்கன்னா அதில் சிஜி எல்லாமே மட்டமாக இருக்குது. இப்போ சிஜி நல்லா இருந்ததுன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து ஆளுங்கள்லாம் கம்மியாக இருக்காங்க. நம்ம பாகுபலி, மாவீரா அந்த மாதிரி படம்லாம் பார்த்துருப்போம். ஒரு அரண்மனைனா எப்படி இருக்கும், அதில் எவ்வளோ பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு போர்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க, அந்த சண்டை எப்படி நடக்கும், அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது என்னடா நாட்டிலே 10 பேர் தான் இருப்பீங்களான்னு தோணும். ஸ்க்ரீன் பிளே வைஸும் பெருசாக இல்லை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்கிறேன். இறந்து போன ஒரு மன்னர் வந்து நேரில் வந்து கட்டளை இடுற மாதிரி இருக்கும். அந்த சீனை ஏதோ போகிற போக்கில் அவர் வந்து ஒரு நியூஸ் சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். அவர் பேயா வந்திருக்காரு, பகலில் வந்ததே பெரிய தப்பு, அவர் வந்து நாளை காலைல வீட்டுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சீனை எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு டீட்டெயிலிங்கே இல்லை. முகலாய படையை தமிழர் ஒருத்தர் எதிர்க்கிறாருன்னா இப்போது ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கணும், என்ன போர் முறையெல்லாம் யூஸ் பண்ணாங்க, எந்த அளவுக்கு ட்ரிக்ஸாக யோசிச்சாங்க, அந்த மாதிரி இந்த படமே இல்லை. இந்த படம் முழுக்கவே அவங்க எப்படிலாம் மதம் மாற்றினாங்க அதை பற்றி மட்டுமே இருக்குது. திருவண்ணாமலை இஷ்யூவை காட்டுறதுக்காகவே ஸ்டார்டிங் சீன் ஒன்று வச்சுருக்காங்க. அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையே கிடையாது. இந்த படம் 2.40 நிமிஷம் ஓடுது. அவ்வளோ நேரம்லாம் இந்த கதைக்கு தாங்காது. நம்ம பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்து முடிக்கணும்னு நினைக்கும்போது முடிஞ்சவளையும் டைம் கம்மியாக வச்சு குவாலிட்டியான ஃபிலிமை கொடுக்கணும். நிறைய இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறதுக்காக படத்தை லென்த்து பண்ணி கடைசியாக சொல்ல வந்த எந்த விஷயத்தையுமே கரெக்டாக சொல்ல முடியாமல் போயிடுச்சு. படத்து மூலியமாக நம்ம ஒரு அட்வைஸ் கொடுக்குறோமோ இல்லை ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும்னு நினச்சாலும் அதை நல்லா கிறிஸ்பாகவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சொல்லணும். இந்த படம் பயங்கர போரிங்காக இருக்குது. மோகன்ஜி அவர்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், அடுத்த வாட்டி படம் எடுக்கும்போது கிறிஸ்பாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சொல்லுங்கள். இப்போ இந்த படம் பிலோ ஆவரேஜ் மூவியாக தான் வந்திருக்கு. ஒரு கான்ட்ரவர்சி மூவி பார்க்கணும், எனக்கு டே ஃபுல்லாக நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.